இந்த ஹிஸ்டரி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. பாரதியார் அவர்கள் தமிழ்நாட்டுடைய மக்களால தேசிய கவி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். முண்டாசு கவிஞன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேசிய கவி அப்படின்னு நம்ம அழைக்கப்படுற இந்த பாரதியார் அவர்கள் ஒரு இந்திய தேசிய கவியா தான் நம்ம அடையாளப்படுத்த நினைக்கிறோம். ஆனா ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்மளுடைய தமிழகத்தை தாண்டுனா, தமிழ்நாட்டை தாண்டுனா தேசிய கவி அப்படின்னு சொல்ற இந்த பாரதியாருடைய பேரு பல பேருக்கு தெரியாதுங்கிறது தான் ஒரு சோகமான ஒரு விஷயம் கூட. ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளராக, ஒரு மிகப்பெரிய கவிஞராக உலகம் முழுவதும் போய் சேர்ந்திருக்க வேண்டிய இந்த பாரதியார் அவர்களின் ஒரு இந்த செய்திகள் உலக அளவுல போய் சேராதது அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழர்களான நம்மளுடைய ஒரு தோல்வி அப்படின்னுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா பாரதியார் தன்னுடைய வேலையை மிகச்சிறப்பாக செய்து முடித்திருந்தார். ஆனால் அவருடைய வேலையை அடுத்து வந்த தமிழர்களான செய்யவே இல்லை. அவர் சொன்ன செய்திகள் இது எதையும் நாம மக்களிடத்துல தமிழ் தாண்டி மற்றவர்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயமும் கூட. பாரதியார் அவர்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருந்தது, அவருடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு வீரியமா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, அவருடைய கருத்துக்கள் மூலியமாக தமிழ் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 800 வருடங்களாக பெரிய அளவில் வளர்ச்சி பெறாத தமிழ் இந்த ஒரு முண்டாசு கவிஞனால அடுத்த கட்டத்துக்கு போனதாக நம்மளுடைய ஆய்வாளர்கள் பல பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இது உண்மையிலேயே வியக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளரான பாரதியார் அவர்களால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருந்தாலும் கூட இந்த தமிழ்நாட்டை தாண்டி இந்த தாக்கம் யாரிடத்திலும் போய் சேராதது அப்படிங்கிறது ரொம்பவும் வருத்தமான ஒரு விஷயம்தான். இந்த ஜனவரி 26ஆம் தேதி இந்த குடியரசு தினத்துக்காக தலைநகர் டெல்லியில தமிழ்நாடு சார்பாக பல சிலைகளை வைத்து, பல தலைவர்களுடைய சிலைகளை வைத்து அந்த பேரணி நடத்துறதுங்கிறது வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம். அதுல பாரதியார் சிலையை கொண்டு போய் நம்ம கொடுக்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயம், இல்ல இவர் பிரபலமானவராக இல்லை, அதனால நாம இவரை நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் பாரதியார் அவர்களுடைய அந்த வீச்சு, அவருடைய அந்த வார்த்தை, அந்த சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். பாரதியார் அவர்களுடைய காலத்திலேயே தான் தாகூர் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்தியாவுடைய தேசிய கவிஞர் யார் அப்படின்னு சொன்னாக்க, தமிழர்களை தவிர மற்ற எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்தியாவுடைய தேசிய கீதத்தை எழுதியவர். அதனாலேயே அவர் பெரும் பெயர் பெற்றிருந்தார். பாரதியார் அவர்களுடைய காலத்திலேயே தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களும் வாழ்ந்தார்கள். ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்தியாவின் தேசிய கவிஞராக புகழப்படுகிறார். தமிழகத்தை தாண்டி போய் தேசிய கவிஞர், இந்தியாவின் தேசிய கவிஞர் யார் அப்படின்னு சொன்னாக்க எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்க ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை விடவும் பல மடங்கு தன்னுடைய சிந்தனையில் ஒரு பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய உலகளாவிய சிந்தனை கொண்ட ஒரு கவிஞர் அப்படின்னு சொன்னாக்க அது நிச்சயமாக இந்த பாரதியாராகத்தான் இருக்க முடியும். இந்தியாவிலேயே கவிஞர்களிடத்தில் கவிஞர்களுடைய பட்டியல் போடும் பொழுது முதல் இடத்துல யார் வரணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த பாரதியார் அவர்களுடைய பேர் தான் வரணும். ஆனால் அது அவருடைய அந்த காலம் செய்த ஒரு கோலமோ என்னவோ அது அந்த அளவுக்கு அவருடைய அந்த ரீச் இருக்கல அப்படின்னு தான் நமக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சது. அந்த நோபல் பரிசு கிடைக்கும் பொழுது பாரதியார் அவர்கள் அந்த நோபல் பரிசுக்கு நாம தான் ரொம்ப தகுதியானவர் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்திருக்கு. அப்ப அந்த மதுரையில தமுக்கம் மைதானத்துல மக்கள் கிட்ட அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கும் தாகூருக்கும் விவாதம் நடக்கட்டும், அந்த விவாதத்துல மக்கள் யார் பல அதிகமான மக்கள் யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நோபல் பரிசு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அது நம்மளுடைய பாரதியார் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மன அழுத்தம் இருந்திருந்தால் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. பாரதியாருடைய வாழ்க்கை முழுவதுமே வறுமையில் தான் இருந்தது. ஒரு வறுமையான ஒரு வீட்டுலதான் அவர் பிறந்தார். ஆனால் வறுமையை அவர் வரிந்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, பாரதியார் அவர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் வந்தது. பாரதியார் வெறுமனே தமிழ் மட்டும் அறிந்தவர் கிடையாது. பாரதியாருக்கு 32 மொழிகள் தெரிந்ததாக பல பேர் சொல்லுவாங்க. இதுல அவருக்கு நெருக்கமானவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, 7 மொழிகள் அவர்களுக்கு அத்துபடி. அதாவது தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், அப்புறம் வங்காளம், இப்படியான 7 மொழிகள் பாரதியார்களுக்கு முழுமையா தெரியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
அப்படிப்பட்ட இந்த பாரதியாருக்கு ஏராளமான வாய்ப்புகள், அதாவது அந்த காலத்துல வந்துட்டு ஒரு ஒரு 5வது வகுப்பு 2வது வகுப்பு படிச்சாலே பெரிய அளவுல அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் திறந்து விடப்பட்டிருக்கும். அப்போ பாரதியார் மாதிரியான கவிஞருக்கு, அதுவும் பல மொழிகள் தெரிஞ்ச ஒரு மனிதருக்கு வந்து ஏராளமான வேலை வாய்ப்புகள் மிக நிச்சயமாக கிடைச்சிருக்கும். மகாராஜாக்கள் கூட அவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. ஆனா தமிழ் தொண்டு ஆற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே பாரதியார் அவர்கள் சமரசம் செய்து கொள்ளாமல் அவர் தமிழுக்காகவே வாழ்ந்த ஒரே காரணத்தினால வாழ்நாள் முழுவதும் வறுமையில மட்டுமே அவர் உழன்று கொண்டிருந்தார். மகாகவிக்கு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, 32 மொழிகள் தெரியும், இதுல 7 மொழிகள் எழுத படிக்க நன்றாக பேச தெரியும் அப்படின்னு இருந்த இந்த பாரதியாருடைய கவிகள் எல்லாமே, இந்த பாரதியாருடைய எழுத்துக்கள் அந்த நேரத்துல யாருமே பிற மொழியில வந்து கொண்டு போய் சேர்க்கல. குறிப்பா ஆங்கில மொழிக்கு வந்து மொழிபெயர்க்கப்படலை. பாரதியாருடைய எழுத்துக்கள் வந்து ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னாக்க மிக நிச்சயமாக அவருக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கும் அப்படிங்கிறதும் ஆய்வாளர்களின் தகவல். பாரதியார் அவர்களுடைய இந்த இல்லம் இருக்கு பாருங்க, இவர் சென்னையில் இருந்த பொழுது இந்த இல்லத்தில் தான் அவர் தங்கியிருந்தார். இங்க இருந்துதான் போய் இப்ப அந்த முண்டாசு துணியை கட்டிக்கிட்டு அந்த சூட் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு தனியா ஒரு சேர்ல உட்காந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பாரு பாருங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இங்க இருந்து போய் பிராட்வேல போய் எடுத்த போட்டோ தான் அதெல்லாமே. இப்போ பாரதியார் அவருடைய அந்த இறப்பு கூட எவ்வளவு துயரமா இருந்தது அப்படிங்கறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, பாரதியார் அவர்கள் அந்த பார்த்தசாரதி கோவில்ல போயிட்டு அந்த யானைக்கு வந்து உணவு கொடுக்கும் போது யானை அடிச்சதுனாலதான் அவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்ததா எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மையில அவர் யானையால அடிக்கப்பட்டு உடனடியா அவருக்கு மரணம் வரவே இல்லை. பாரதியார் எப்ப இறந்தாரு, எப்போ யானை அடிச்சது அப்படிங்கிறது கூட பல பேருக்கு தெரியல அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான ஒரு விஷயம். அப்போ பாரதியார் அவர்களை வந்துட்டு அந்த யானை தாக்கி கிட்டத்தட்ட 3 மாதம் அவர் படுத்த படுக்கையா இருந்தார் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மை. அந்த 3 மாசமும் அவர் வந்துட்டு அந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. அவர் ரொம்பவும் வறுமையில விழுந்து போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையில பசியோட அவர் இருந்ததுனாலதான் இறந்தார் அப்படிங்கிறது தான் இன்றைய ஆய்வாளர்களின் கருத்து. எவ்வளவு பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயம் பாருங்க. உலகத்துடைய மிகச்சிறந்த கவிஞர், உலகத்துடைய மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர், அவருடைய எழுத்துக்கள் மூலியமா 800 வருடம் தேங்கி கிடந்த ஒரு தமிழ் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய இறப்புக்கு காரணம் எதுவா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, முழுக்க முழுக்க பசி மட்டுமே காரணமா இருந்திருக்கு. யாரும் பொருளாதார ரீதியா அவருக்கு எந்த விதமான ஒரு உதவியும் செய்யல அப்படிங்கிறது ரொம்பவும் சோகமான ஒரு விஷயம். சுதந்திர போராட்டத்துல பாரதியாருடைய பங்குங்கிறது அளப்பரிய ஒரு பங்கு. அவர் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு வந்துட்டு அவரு ஒரு காட்டமான எழுத்துக்கள்லாம் எழுதினார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பிரிட்டிஷ்காரங்க அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் வந்துட்டு பிரான்சுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த புதுச்சேரிக்கு வந்து அவர் போயிடுவார். அந்த புதுச்சேரிக்கு அவர் போகும் பொழுது பிரான்ஸ் கவர்மெண்ட் வந்து அவருக்கு வந்து முழுமையான ஆதரவை வந்து கொடுத்து கொண்டிருந்தது. பிரான்ஸ் அந்த புதுச்சேரியில பொறுத்த வரைக்கும் பெருசா அந்த சுதந்திர போராட்டங்கள்லாம் நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா, அது சுயாட்சி கொடுக்கப்பட்ட ஒரு இடமாக இருந்ததுனால அங்க வந்து பெருசா போராட்டம் இருக்காது. அப்போ பாரதியாருக்கு அது ஒரு எளிமையான ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடமா இருந்தது. அப்போ பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக பலவிதமான போராட்டங்கள் வந்து எழுத்துக்கள் மூலியமா செய்யறதுக்கு அவருக்கு வந்து ஒரு தோதான ஒரு இடமா அந்த பாண்டிச்சேரி தான் இருந்துகிட்டு இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய எழுத்துக்கள் மூலியமா பிரிட்டிஷ்காரங்களை கலங்கடிச்சு பல பத்திரிகைகள் தடை செய்யப்பட்டு, கட்டுரைகள் தடை செய்யப்பட்டு, ஏராளமான வழக்குகள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, வ.உ. சிதம்பரனார் அவர்களையும் சுப்பிரமணிய சிவா அவர்களையும் பிரிட்டிஷ்காரங்க வந்து கைது பண்ணி கோர்ட்ல நிறுத்துறாங்க. பாரதியார் சாட்சி சொல்லணும், இவங்க 2 பேரையும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது பாரதியார் உண்மையை மறைக்காம தைரியமா சொல்றாரு, சூரியனையும் சந்திரனையும் தெரியுமா கேக்குறீங்க, இவங்க 2 பேரும் என்னுடைய 2 கண்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப இந்த அளவுக்கு வெள்ளைக்காரனுக்கு கொடைச்சல் கொடுத்த நம்ம பாரதியார் அவர்கள் வெறுமனே பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரான செயல்கள் மட்டுமே வந்து கட்டுரைகளா எழுதினாரா அப்படின்னு சொன்னாக்கா, தமிழுக்கு அளப்பரிய சேவை செய்திருக்கிறார். இது போக அவர் எழுதின அந்த பாஞ்சாலி சபதமும் அவர் எழுதின அந்த பகவத்கீதையும் இன்னி வரைக்கும் மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெறக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ பாரதியார் அவர்களுடைய அந்த சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம ஒரு வியக்க வேண்டிய ஒரு விஷயம். இது போக ஜப்பான் மொழியில இருக்கக்கூடிய ஹைக்கு கவிதைகள் இருக்கு பாருங்க, அது எல்லாம் கூட அவர் வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு. ஆனால் பாரதியார் அவர்களும் சரி, பாரதியாரோட கூட இருந்த மற்றவர்களும் சரி, பாரதியாருடைய எழுத்துக்கள் ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்ப்பு செய்யல. அப்படி செஞ்சிருந்தாக்க நோபல் பரிசு கிடைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் பல பேருடைய
ஒரு 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 கருத்தா இன்னைக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. அங்க பாரதியாருடைய இந்த மரணம் அது கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னாக்க, பாரதியார் அவர்களுடைய அந்த மரணம் வந்து செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி அப்படின்னு தான் கிட்டத்தட்ட 93 வருஷமா எல்லாருமே வந்து நினைச்சுக்கிட்டு அதுதான் ஒரு பாரதியாருடைய நினைவு தினமா எல்லாருமே அனுசரித்து கொண்டிருந்த ஒரு 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 நேரம். ஆனால் 2014 தான் அவங்களுக்கு சில விஷயங்களே தெரிய வருது, அவர் செப்டம்பர் மாசம் 12ஆம் தேதி தான் மரணம் அடைந்தார் அப்படின்னு. 2014 காலகட்டத்தில இருந்துதான் அவருடைய அந்த நினைவு நாள் கூட மாற்றப்படுகிறது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஒப்பற்ற ஒரு கலைஞனுடைய ஒரு வாழ்க்கையை பற்றி நம்ம அறிஞ்சிருக்கோங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். எந்த விஷயத்தை பத்தியும் நாம தெரிந்து கொள்ளாமல் அக்கறை காட்டாமல் இருந்து கொண்ட ஒரு 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 விஷயத்தினாலதான் பாரதியார் அவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி யாருக்கும் தெரியாம போச்சு. ஆந்திரால ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 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 ஹோட்டல்ல வந்துட்டு கழிவறைக்கு போறாங்க. அந்த ஆண்கள் கழிவறை பெண்கள் கழிவறைன்னு அந்த அந்த ஒரு புகைப்படம் ஒட்டியிருக்கும் பாருங்க. அந்த இடத்துல பாரதியார் அவர்களுடைய புகைப்படம் ஒட்டி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, பாரதியார எந்த அளவிற்கு நாம் மற்றவர்களிடத்துல கொண்டு போய் சேர்க்காம விட்டுருக்கோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்தி. நன்றி. பாரதியார் அவர்கள் தான் இந்த இல்லத்துல வாழ்ற காலம் எல்லாம் அந்த பார்த்தசாரதி கோவிலுக்கு அடிக்கடி போய் கொண்டு வருவார். அவர் அங்கதான் அந்த யானையால தாக்கப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த கோவில் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த கோவில். இந்த கோவிலுக்குள் தான் அடிக்கடி பாரதியார் அவர்கள் போகக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தார்.